இந்த அமைதியான காட்டில் ஒரு மர்மம் நடக்கிறது. யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு இரவும் தேன் காணாமல் போகிறது. ஆனா அதை திருடுறது யார்? அதிலும் அதிசயம் என்னன்னா, எந்த சான்றும் கிடைக்கல. இது சாதாரண திருட்டில்ல, ஒரு புத்திசாலி திருடன். இப்போ அந்த உண்மையை கண்டுபிடிக்கலாமா? ஒரு அழகான பசுமையான காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. முயல், மான், குரங்கு, கரடி மற்றும் அறிவாளியான ஆந்தை. அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய மரத்தில் தேனீக்கள் கட்டியிருந்த ஒரு பெரிய தேன்கூடு இருந்தது. அந்த தேன் அனைவருக்கும் மிகவும் பிடித்தது. ஒரு நாள் இரவு காடு அமைதியாக இருந்தது. அப்போது ஒரு நிழல் மெதுவாக நகர்ந்தது. ஏதோ ஒன்று மிகவும் கவனமாக தேன்கூட்டின் அருகே வந்தது. அது சத்தம் போடவில்லை. அது மிகவும் புத்திசாலி. ஒரு தடயமும் விடாமல் பார்த்து கொண்டது. இருட்டில் அதன் கண்கள் மட்டும் ஒளிர்ந்தது. பெரிய துளை போடவில்லை. ஒரு சிறிய ஓட்டை மட்டும் செய்தது. மெதுவாக தேன் எடுத்தது. பின்னர் மறைந்துவிட்டது. அது யார் என்று தெரியவில்லை. அடுத்த நாள் தேனீக்கள் அதிர்ச்சியடைந்தன. எங்கள் தேன் குறைந்தே இருக்கிறது. இது எப்படி நடந்தது? இதை செய்தது யார்? தேனீக்கள் குழப்பத்திலிருந்தன. இது தினமும் நடக்க ஆரம்பித்தது. விலங்குகள் எல்லோரும் கூடி பேசினார்கள். யாரோ நம்ம காட்டுல திருடுறாங்க. ஒரு நாள் விலங்குகள் கவனித்தார்கள். சில தேன் துளிகள் தரையில் விழுந்து ஒரு பாதையை உருவாக்கியிருந்தது. அந்த பாதை நேராக கரடியின் குகைக்கு போயிருந்தது. அனைவரும் உடனே சொன்னார்கள், கரடிதான் திருடன். கரடி அதிர்ச்சியடைந்தது. நான் இல்ல, நான் எதுவும் செய்யல. ஆனா யாரும் கேட்கவில்லை. முயல், உனக்குதான் தேன் பிடிக்கும். மான், அதற்கான சான்று இருக்கே. கரடி மிகவும் கவலையுடன் இருந்தது. நம்பிக்கையில்லாத வார்த்தைகள் கரடியின் மனதை காயப்படுத்தியது. அப்போது ஆந்தை வந்தது. அது அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்தது. பிறகு சொன்னது, நாம் உண்மை தெரிந்து கொள்ளாமல் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. அது கவனித்தது, தேன்கூடு உடையவில்லை. பெரிய கால் தடங்கள் இல்லை. ஒரு சிறிய துளை மட்டும். கரடி இதை செய்திருந்தால் இப்படி சிறிய துளை இருக்காது. அது பெரிதாக உடைத்திருக்கும். அந்த இரவு ஆந்தை மரத்தில் மறைந்து காத்திருந்தது. சில நேரம் கழித்து மீண்டும் அந்த மர்ம நிழல் வந்தது. கால்களில் ஏதோ சுற்றியிருந்தது. மெதுவாக நகர்ந்தது. யாரும் பார்க்காதபடி தேன் எடுத்தது. பிறகு அந்த தேனை எடுத்துக்கொண்டு கரடியின் குகை அருகே போய் சாப்பிட்டது. ஆந்தை எல்லாவற்றையும் கவனமாக பார்த்தது. அடுத்த நாள் அனைத்து விலங்குகளும் கூடினார்கள். ஆந்தை சொன்னது, நேற்று இரவு நான் உண்மையை பார்த்தேன். அனைவரும் ஆவலுடன் பார்த்தார்கள். ஆந்தை அந்த மர்மத் திருடனை காட்டியது. அது மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்தது. அனைவரும் மூச்சை விருத்தினார்கள். அது நரி. அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். ஆந்தை சொன்னது, இந்த நரிதான் தன் கால்களை இலைகளால் மறைத்து எந்த சான்றும் இல்லாமல் செய்தது. ஆனா அது பயன்படுத்திய இலைகள் சாதாரண இலைகள் இல்ல. அந்த இலைகள் காட்டின் ஒரு மூலையில் இருக்கும் ஒரே ஒரு மரத்திலிருந்து மட்டும் கிடைக்கும். நான் அந்த இடத்துக்கு போனேன். அங்கே கிழிந்த இலைகள் இருந்தது. மேலும் அந்த இலைகளில் தேன் ஒட்டியிருந்தது. அந்த தடத்தை நான் கவனமாக பின்தொடர்ந்தேன். அது நேராக இந்த நரியின் குடிலுக்கு வந்தது. அது மிகவும் புத்திசாலித்தனமாக சிறிய துளை மட்டும் போட்டு தேன் எடுத்தது. பின்னர் கரடியின் குகை அருகே சாப்பிட்டு அனைவரையும் ஏமாற்றியது. நரி தலை குனிந்தது. எல்லா விலங்குகளும் கரடியை பார்த்தார்கள். எங்களை மன்னித்துவிடு, நாங்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டோம். கரடி மெதுவாக சிரித்தது. தேனீக்கள் நரியிடம் சொன்னது, கேட்டிருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக கொடுத்திருப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக பகிர்ந்து சாப்பிட்டிருப்போம். ஆனால் திருடுவது நம்பிக்கையை உடைக்கும். நரி மிகவும் வருந்தியது. ஆந்தை எல்லா விலங்குகளையும் பார்த்து சொன்னது,
ஒருவரைப் பற்றி உண்மை தெரியாமல் தீர்ப்பு சொல்லக்கூடாது. மற்றவர்களின் நிலையை புரிந்து கொண்டு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றும் எதையும் திருடி எடுக்காமல் நேர்மையாக கேட்டு வாங்க கற்றுக்கொள்ள வேண்டும்.